வணக்கம். பெரிய ஆண்டவர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று வியாழக்கிழமை. இந்நாள் விஷ்ணு பகவானுக்கு மிகவும் உகந்தது. இந்நாளில் விஷ்ணு பகவானை வழிபட்டால் கல்வி வளர்ச்சி, வேலை முன்னேற்றம், திருமண தடை நீக்கம், குடும்ப அமைதி ஆகியவை நமக்கு கிட்டும். இந்த ஸ்லோகத்தை வியாழக்கிழமை 11 முறை சொன்னால் நமக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிட்டும். இந்த வீடியோவை முழுவதுமாக கேளுங்கள். முடிவில் சேர்ந்து ஸ்லோகம் ஜபிப்போம். இந்த ஸ்லோகம் விஷ்ணு பகவானை போற்றும் புகழ்பெற்ற விஷ்ணு தியான ஸ்லோகம், மகாவிஷ்ணு தியானமாகும். இது பகவானின் சாந்தமான விஸ்வரூப வடிவத்தை வர்ணிக்கிறது. ஸ்லோகம்: சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிருத்யா நகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைக நாதம். இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவென்றால், சாந்தாகாரம் அமைதியான வடிவம் கொண்டவர், புஜகசயனம் ஆதிசேஷன் எனும் பாம்பின் மீது பள்ளி கொண்டிருப்பவர், பத்மநாபம் தொப்புளில் தாமரை மலரை கொண்டவர், சுரேஷம் தேவர்களுக்கு அதிபதி, விஸ்வாதாரம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருப்பவர், ககனசதுஷம் ஆகாயம் போல எங்கும் நிறைந்திருப்பவர், மேகவர்ணம் மேகத்தின் நிறம் கொண்டவர், சுபாங்கம் அழகான மங்களகரமான அங்கங்களை உடையவர், லக்ஷ்மீகாந்தம் லக்ஷ்மி தேவியின் கணவர், கமலநயனம் தாமரை போன்ற கண்களை உடையவர், யோகிருத்யா நகம்யம் யோகிகளின் தியானத்தில் அறியப்படுபவர், வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வ லோகைக நாதம் அனைத்து லோகங்களுக்கும் தலைவன், பிறப்பு இறப்பு எனும் பயத்தை போக்குபவரான விஷ்ணுவை வணங்குகிறேன். வாருங்கள், என்னுடன் சேர்ந்து அந்த ஸ்லோகத்தை ஜபிப்போம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிருத்யா நகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிருத்யா நகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைக நாதம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிருத்யா நகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைக நாதம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிருத்யா நகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைக நாதம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம்
லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். இந்த ஸ்லோகத்தை வியாழக்கிழமை 11 முறை சொல்லுங்கள். தொழில் வளர்ச்சி, குழந்தைகள் கல்வி முன்னேற்றம், மன அமைதி, சர்வ ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள். மகா விஷ்ணு மற்றும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் அறிவும் அமைதியும் அருளட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெரிய ஆண்டவர் தெய்வ அருள் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.